My name is Maya Ashok and my channel's name is Vesha Maya. இதுதான் முதல்ல வந்து நான் இன்னைக்கு தான் முதல்ல வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நமஸ்காரம் டு ஆல். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி வந்து பைனாப்பிள் ரசம். இட்ஸ் வெரி சிம்பிள் ரெசிபி, பட் ஆனால் இட்ஸ் வெரி வெரி டேஸ்டி. நம்ம சின்னப்போ நிறைய பேர் எல்லோரும் நம்ம சாப்பிட்டுப்போம் இந்த பைனாப்பிள் ரசம். நம்ம பாட்டி அம்மாலாம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ இன்றைக்கி நான் ரசம் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கடுகு தாளித்து அதில் வந்து இது போட்டாச்சு, தக்காளி போட்டுட்டேன், அது ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் தக்காளி போட்டு கடுகு போட்டுவிட்டா போதும். அதில் நான் சால்ட்டு, நம்மளுக்கு தேவையான சால்ட்டு நான் அதில் போட்டாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஓகே, இது வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே நம்ம வந்து இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் காரத்துக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் வந்து ரசப்பொடி கிடையாது, இஞ்சியும் பச்சை மிளகாவும் தான். அதை போட்டாச்சு. அது ஆயிடுற நேரத்தில் ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். மிக்ஸ் கொடுத்துட்டு பைனாப்பிளை நான் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாரத்தில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு இடம் மெம்பர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த துண்டுகளை நீங்கள் போட்டுக்கலாம். பைனாப்பிளை நான் ஆல்ரெடி போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு வாட்டர் விட்டு அதை ஒரு பல்பாக்கியிருக்கேன். அதையும் நான் இதில் போட்டுருவேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் சின்னதாக உங்களுக்கு ஒரு விநாயகர் பாட்டை பாடலான்னு இருக்கேன். திருப்புகளில் வந்து பாடுற பாட்டு இது, சின்னதாக ஒரு பாட்டு. எனக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் விநாயகர் பிடிக்கும். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கட்டாயம் அவருடைய அருள் எல்லாருக்கும் தேவை. இங்கே பாருங்க, நான் பல்பை ஊற்றியாச்சு. அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. தக்காளி கொதிக்கிற நேரம் தான் நமக்கு. ஓகேவா? தக்காளி கொதிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பாட்டு இருக்கும். தேனும் மணி கசிவாகி உன் கடலில் தேனது துணகூறி இன்பரசத்தே பருகி பழக்காயும் எந்த நுயிர் காதரவு ரருள்வாயி தம்பிதன காகவன தந்தை வளர்த்தாயற்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே எந்த உயிர் காதரவு ரருள்வாயே ஐந்து கரத்தானை முக பெருமாளே. முருகா முருகா. நான் வந்து ரொம்ப சிங்கர்லாம் கிடையாது. எனக்கு பாட்டு பாடுறது, இந்த மாதிரி பக்தி பாடல்கள்லாம் பாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பாட்டு பாடினேன். இப்போ இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் வந்து இது வந்து வறுத்த ஜீரக பொடியும் மிளகு பொடியும். மிளகு நீங்கள் வறுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணினா போதும். ஜீரகத்தை மட்டும் ஒரு லேசாக கரியாமல் வறுத்துட்டு பொடிச்சிருக்கேன். அது இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் போட்டுக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய குயின் துவரம்பருப்பு தண்ணி கொஞ்சமாக. இது நீங்கள் உங்கள் ஆற்றுல எத்தனை பேர் இருக்கிற மெம்பர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பை நான் வேக வச்சு இந்த மாதிரி கரைச்சி பக்குவமாக வச்சுருக்கேன். இந்த ஜலத்தையும் நம்ம இதில் விட்டுணும்னா அவ்வளவு தான், உங்கள் ரசம் ரெடி. உங்களுக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ கன்சிஸ்டன்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். இது கொதித்து வந்த உடனே உங்களுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பைனாப்பிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம். தோ த ஃபைனல் ஸ்டேஜ் நான் வந்து புத்த கொத்தமல்லி அதை போட்டாச்சு. ஒரே ஒரு கொதி, ரொம்ப அப்படியே ரொம்பலாம் நுரைச்சி கொதிச்சுன்னா வர வேண்டாம். ஏன்னா ஆசின் பைனாப்பிளே நம்ம வெறும் வாயில் சாப்பிட்றோம், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ உங்கள் பைனாப்பிள் ரசம் ரெடி. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் வேணால் நீங்கள் இத்துணூண்டு வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஒரு கேஸ் பைனாப்பிள் ரொம்ப புளிப்பாக இருந்தால் லெமன் புளியாதீங்கோ. ஸோ வியூவர்ஸ், என்னோட இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், என்னை என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ ஆல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ. பை பை ஆல்.